Welcome back, GFam. How are you all? And assalamu alaikum and good afternoon. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டெலிவரிக்காக நம்ம வந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எழுந்திரிச்சேன். வீட்டுக்கிட்ட தான் இப்போ நம்ம இருக்கோம். வீட்டுக்கிட்ட தான் இப்போ வெளியே மெயின் ரோட்டுக்கு போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுவோம். அண்ட் நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வீட்டுக்கு 23 ஓட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் போனாருங்க. அண்ணன் போயிட்டு ஒரு 5 ஆர்டர் ஓட்டிகிட்டு வந்தார். ஸோ இன்றைக்கி கணக்கில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படி பார்த்தா நான் இது 6வது தூக்குறேன். பட் ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக ஓட்டுவோம். அண்ணன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. பிகாஸ் 15ஆம் தேதிக்கு மேலே அவரும் வந்து ஐடி போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிருவார்ல. ஸோ சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்திங்கன்னா இதை போட்டு வாங்கிக்கிட்டாரு. நம்மளும் சரி ஓகே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஓட்டிப்பார் அப்படின்னு சொல்லி ஓட்டி சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிளம்புறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க, இன்றைக்கி நம்மளோட டே எப்படி போகுது, எந்தெந்த மாதிரி சிச்சுவேஷன்கள் கான்சிக்வன்சஸ்லாம் வந்து சந்திக்க போகிறோம் அப்படின்றது தெரியலை. ஸோ ஹோப்ஃபுல்லி எதுவுமே நடக்கக்கூடாது. ஸ்மூத்தாக நல்லபடியாக நேற்று நடந்த மாதிரி அது பாட்டுக்கு இருக்கணும். அண்ணன் நேற்று ஓட்டுறேன்னு சொல்லிட்டு எடுத்தாரா, முதல்ல ஆடுற ரூப்லேருந்து 13 கிலோமீட்டர் போட்டான். யாருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. கைஸ் ஃபஸ்ட்டு டைம் இன்றைக்கி நான் நாஸ்டா கிஸ்டா எதுவுமே இல்லாமல் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு ஒரே ஒரு திராட்சை இருந்துச்சு எடுத்து அதை சாப்பிட்டுட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். என்னென்னு தெரில, இன்றைக்கி ரூமில் சாப்பிட மனசு இல்லை, ஏதாவது வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தோடய கிளம்பிட்டு. ஆக்சுவலாக மணியே உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள். கிளம்பிட்டோம் நம்ம. வாங்க கூட ஒன்று போய்ட்டு ஆர்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம். இன்றைக்கி எத்தனை முடியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். கூட்டங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. பார்ப்போம் நம்மளுக்கு ரெடியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வேணுமோ, பட்டர் சிக்கன் ரைஸ் 30% டிஸ்கவுண்ட்டு இந்த கடையில். ஆக்சுவலாக க்ளவுட் கிச்சன் ஊருப்பட்ட கிச்சன்ஸ் இருக்குது. ஒரு 50-60 இருக்கும், இல்லைனா ஒரு 30-40 இருக்கும். ஓகே, இப்போ போயிட்டு வாங்கிட்டு வருவோம். இவங்களுக்கு என்ன ஐட்டம், சின்ன ஐட்டம் தான், 27 ரியாலுக்கு தான். பட்டர் சிக்கன் மீல் ஃபார் 1% அப்படின்னு. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு, 2வது முடிச்சாச்சு, 3வது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்புறோம். ஸோ வாங்க கூட கூட போவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 30 டார்கெட் வச்சுருக்கேன். 30 டார்கெட் இல்லாமல் இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகிறதா இல்லை. ஸோ பார்த்துக்கலாம் வாங்க. அதாவது அண்ணா ஆல்ரெடி 5 ஓட்டி கொடுத்துருச்சு. ஸோ என்னோடய டார்கெட் வந்து 25 இருக்கும். ஸோ ஓகேங்களா, அண்ணன் ஓட்டி கொடுத்துச்சு, அதுதான் அவர் ஓட்டிக்கிட்டார்ல, அப்புறம் என்ன நீ நான்லாம் பேசாதீங்க. ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ், அவ்வளோதான். சீட்டிங்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அவருக்கு தேவைப்பட்டால் நான் ஓட்டி கொடுக்க மாட்டேன்னா டக்குன்னு வேறு எமர்ஜென்சி அவரால் போக முடியல, நான் சாப்பிட உட்காந்துட்டேன், நீ கொஞ்சம் போய் ஓட்டிட்டு ஒரு 4 ஆர்டர் அப்படின்னா நம்ம ஓட்ட மாட்டோமா? எல்லாம் அந்த மாதிரி தான் கணக்கு. வாங்க இப்போதைக்கு போயிட்டு இன்னும் லோ கலோரிஸ்னு ஒரு கடை, அதை போய்ட்டு இப்போது வாங்கி கொடுத்துட்டு வருவோம். ஆர்டர் எடுத்தோன்னே எனக்கே இப்போ சரியாக தெரியல, 5ஆவதுன்னு நினைக்கிறேன் மேபி. ஆமாம், 4 முடிச்சு 5ஆவது எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம் நேராக. நம்ம லாஸ்ட் ஆர்டர் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொடுத்தேன். செகண்ட் லாஸ்ட் ஆர்டர் இங்கே இந்த இப்போது கொடுத்தது இந்த பக்கத்தில் இந்த பில்டிங்க்கு பின்னாடி. செகண்ட் லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுத்தேன். அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு. டாக்டர் உள்ளே போய்ட்டு கால் பண்ணும்போது டாக்டர் வந்து B3க்கு வாப்பா, பேஸ்மெண்ட் 3 நம்பர் பேஸ்மெண்ட்டுக்கு வா அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அதில் வண்டியிலையுமே இடம் இருக்குது, வண்டியிலையுமே போயிருக்கலாம். பட் இல்லை, நீ உள்ளே வா, உள்ள இடம் இருக்குது அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். உள்ளே போனால் உள்ள அலோடு இல்லை, அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. நான் ஃபோன் அடித்தேன், சார் உள்ளே விடமாட்டுறாங்க, கீழே விடமாட்டுறாங்க, நான் எமர்ஜென்சி கேட்லேயே நிற்கிறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு 4-5 பேர் திடீர்னு கதறல். என்னடா, சவுதி லேடிஸ் தான் ஃபுல்லாமே பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலே கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா கூட வந்தவங்க ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை, சம்திங் என்னவோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது நான் நேரில் பார்க்கல, அந்த கதறல் சவுண்டு மட்டும்தான் என் காதுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வெளியே வராங்க, தலையில் கை வச்சுக்கிறாங்க, அப்படி இப்படின்னு பதறாங்க. அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் ஒருத்தர் செக்யூரிட்டிலாம் இருந்தாங்களே, மற்ற டாக்டர்ஸ்லாம் வரும்போது இப்படி போகும்போது என்ன சவுண்ட் ஆச்சு அப்படின்னு மௌத் அப்படின்னாங்க. மௌத்துனா இறந்துட்டாங்க அப்படின்னு. என்ன வாழ்க்கைங்க, ஒன்றும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கொண்டு வர இடத்துல டப்புன்னு மைத்தாயிடுறாங்க. ரொம்ப 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 கிரிட்டிக்கலான லைஃப்புங்க இது. நிச்சயமே இல்லை. நைட்டு தூங்கினா காலையில் எழுந்திரிப்போமா தெரியாது. இப்போ வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன், நான் ரிட்டன் ரூமுக்கு போவேனா தெரியாது. இதுக்கு நடுவில் அந்த பொறாமல் இந்த பொறாமல், அந்த கேலி கிண்டல் உயர்வு தாழ்வுன்னு சொல்லி ஊருப்பட்டதை பார்த்துக்கிட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எல்லாமே பேசுகிறதுக்கு நல்லா தான் இருக்குல்ல, பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது, போகிறதுக்கு நல்லா இருக்குது. ப்ராக்டிக்கலாக அதை யாரும் ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க. ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி கஷ்டம். ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி மனுஷங்களெல்லாம் பார்க்குறது ரேரு. எனிவே சும்மா ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. டப்புன்னு கூட இருந்தவங்க ஒருத்தங்க இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எப்படி இருக்கும் பாருங்கள். சடனாக அதை மனசு ஏற்றுக்குமா ஏற்றுக்காது. அந்த மாதிரி தாங்க இந்த வாழ்க்கை. எனிவே ஸோ போவோம். இப்போ இன்ன லில்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிஊன். அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அவங்க பேரும் தெரியாது, அப்படியே ப்ரே பண்ணிக்க வேண்டியதான். அல்லாவுக்கு தெரியும் எல்லாமே. சரி ஓகே, வாங்க போகலாம் ஜிஃபம். இப்போ நம்ம வியாபாரத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நாஸ் அல் புகாரி, நாஸ்ன்னு சொல்லிட்டு இது நிறைய பிரான்ச் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அண்ணா இதுலேயும் இருக்குது, எனர்ஜிஸ் கிட்ட.
ஓகே, ஸோ இப்போ வந்து வியூ ஆர்டரு அரைவ் மர்ச்செண்ட்டு எல்லாம் கொடுத்துக்கலாம். நாசால் புகாரி இங்கேருந்து போய்ட்டு இப்போ புகாரியை தூக்கிட்டு ஓடுவோம். நாஸ்தா பட்னி கிட்னி எதுவுமே இல்லை, அப்படியே பட்னியாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்னா சாப்பாடு வாசனை கேட்டு நம்மளுக்கு கும்முன்னு தூக்குதுங்க. வாங்க போகலாம். ஒரு வேலையை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6வது ஆர்டர் வந்து இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதாவது 6வது நேற்றுலேருந்து மொத்தமாக டோட்டல் கணக்கு பண்ணால் 11வது. நம்ம 11 அப்படின்னே போவோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா கன்ஃபியூஷனில் இருக்கும். 11வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ லெட்ஸ் கோ. பின்னாடி ஒரு வண்டி ஆல்ரெடி நிற்கிது பார்க்கிங்காக. ஓகே, பார்க்கிங் கொடுத்தாச்சு, போப்பா. ஓகே ஜிஃபா, வாங்க இந்த இதை ஆர்டரை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு டக்குன்னு வருவோம். அகெயின் வந்து நான் எந்த ஏரியாவுக்கு இப்போ நான் லாஸ்ட்டாக விட்டுட்டு உள்ளே வந்தோன்னா அதே ஏரியாவுக்கு தான் மறுபடியும் துரத்தி விட்டான். 4.9 கிலோமீட்டர் வருது. எனிவே, ஸோ லெட்ஸ் கோ. கொடுக்கணும் ஓடி போய்ட்டு இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வருவோம். ஸோ இன்றைக்கி எத்தனை முடியுன்றது தெரியல, ஆனால் எவ்வளோ முடியுமோ இன்னிலேருந்து அவ்வளோ வரைக்கும் அழுத்தி பிடிச்சி ஓட்டுவோம். ரூம் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது கைஸ். ஆமாம், அதேமாரி நம்மளுடைய இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விஃப்ட் டிசைர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது 1,75,000 தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டெல்லி வண்டி தான், பக்கா தெளிவான வண்டி, எந்த பிரச்சனையுமே கிடையாது, சூப்பராக இருக்குது. யாருக்காவது தேவைன்னா மறக்காமல் சொல்லுங்கள். வீட்டில் ரெடியாக நிற்கிது, போனீங்கன்னா எடுத்துக்கலாம். இது டெல்லியில் இல்லை, எங்கள் வீட்டில் நிற்கிது. நடன பிஸ்னஸ் பண்ணார்ல அவரோட வண்டி அது. ஸோ அங்கே நிற்கிது, அது சொல்ல மறந்துட்டேன். நானும் தான் சொல்லான்ட்டு 4 நாளாக வ்ளாகில் சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லவே முடியல. ஸோ யாருக்காவது ஸ்விஃப்ட் டிசைர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் வந்து இது பண்ணிக்கோங்க. அண்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, யூஸ்டு கார்லாம் பார்க்குறதுக்கு போகிறதுக்கு. ஸோ இப்போ நான் இங்கே வந்து கார் வாங்கிட்டதால் என்னால் அங்கே வந்து கார் வாங்க முடியல. ஆனால் நம்ம கஸ்டமர் வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ பண்ணிங்கன்னா எடுத்து கொடுக்கலாம். ஓகேவா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. வாங்க இப்போ நம்ம வந்து கிளம்புவோம். அல்ராஜிப்பள்ளி, அதுக்கு நேராக ஒயிட் வண்டியெல்லாம் நிற்கிது பார்த்தீங்களா, அது எல்லாமே மவுத் ஆகிறவங்கள கபிரஸ்தானுக்கு, அதாவது அடக்கம் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற வண்டிங்க. கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம நேராக போய்ட்டு இந்த 11வது ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுவோம். பசி வயிறு கட்டாமுட்டாங்குது. எங்கேயாவது கேப் கிடச்சா சாப்பிட்லான் இருக்கேன், பார்ப்போம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 14வது ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். BOMBA பொம்பாஸ்டிக். என்னடா இது பொம்பாஸ்டிக்னு போட்டிருக்குது, இதுதான் நினைக்கிறேன். ஸோ வாங்க, ரெடியாக இருக்கா இல்லையான்லாம் தெரியல. 14வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. 14வதா சம்திங் 14வது தான் நினைக்கிறேன், 14வதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எடுத்தாச்சு. பசி பயங்கரமாக இருந்துச்சுங்க. பர்கர் கிங்கில் போய்ட்டு ஒரு ஆர்டர் எடுத்தால அந்த இடத்துல அப்படியே போர்டில் பார்த்தேன் 5 ரியாலுக்கு அப்படின்னு பர்கர் போட்டுச்சு. வாங்கடா இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கிட்டு இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். வாங்க டக்குன்னு இன்றைக்கி எத்தனை முடியுதுன்னு சொல்லிட்டு அடிச்சு நான் கோட் பண்ணுவோம். மை காட் கைஸ், சைபர் ட்ரக்கை பார்த்து புட்டேன். நம்பர் அடாடாடா, சைபர் ட்ரக்கை ஒரு வழியாக பார்த்து விட்டேன். எஸ், போங்க. என்னம்மா முரட்டு சைஸில் நிற்கிது ஐயால, சாம. டெஸ்லா மாமா இங்கே வரைக்கும் வந்துட்டார். ஆக்சுவலாக டெஸ்லா பார்த்துருக்கேன் சவுதியில், நார்மல் அந்த மாடல் 3, 4ன்னு சொல்லுவீங்களே, அதோ அந்த ஒரு டெஸ்லா கார் மாதிரி தான் பார்த்தேன் சின்னதாக. இது இவ்வளோ பெருசாக இப்போ தான் பார்க்குறேன். ஒரு 1.6 கிலோமீட்டரில் வந்து டெலிவரி இருக்குது. இதை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம் வாங்க. இங்கே என்ன காராக பார்க்க முடியாது, உங்கள்கிட்ட இல்லாத பணமா எல்லாம் கொட்டி கிடக்குது பணம். நம்ம ஊர் மட்டும் என்ன சும்மாவா, ஊருப்பட்ட பணம் இருக்குங்க. இந்தியாலாம் 101% ஏழை நாடே கிடையாது தெரியுமா. இப்பயும் வேலை நாடெலாம் இல்லை தான் சொல்கிறேன். அதில் அதை இதை கம்பேர் பண்ணக்குள்ளே ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, அதை சொல்கிறேன். எல்லாம் ஈக்குவலாக பணம் வச்சுருக்காங்க. என்ன நம்ம ஆளுங்க அவங்கவுங்களுக்குன்னு பங்கு, தலைமுறையாக வர்றவங்களுக்குன்னு சொல்லி டெக்னிக்காக சுருட்டிடுறானுங்க. இங்கே அந்த மாதிரிலாம் நடக்கிறது இல்லை. இங்கேயும் நடந்தாலுமே பணம் கொஞ்சம் விட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மொத்தமாக சுருட்டிட்டு போகிறதில்ல. சொருவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவா அச்சி தூள் கலப்ப போகிறோம். வாங்கோ குடுன்னு ஓடலாம். எத்தனாவது 15வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த ரவுண்டானா சுற்றணும். ரவுண்டானா நல்லா கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எந்த ரவுண்டானா எந்த தரப்புலேருந்து எவன் வரான்னு சொல்லி தெரியாது. இவங்கக்கிட்ட மட்டும் வண்டி ஓட்டும்போது ரொம்ப பத்திரமா பார்த்து தான் ஓட்டணும். ஏன்னா திடீர்னு வருவாங்க, ஸ்பீடாக வருவானுங்க, ஸ்லைட் அடிச்சுட்டு வருவானுங்க, வந்து திடீர்னு ட்ரிப்ட் அடிப்பான். நிறைய அள்ளு விடுற பேர்லாம் வேலை நடக்கும். அதனால் உஷாராக இருக்கணும். இந்த 15வது இந்த வாட்டி கொஞ்சம் தூரம் போட்டாங்க, 7 கிலோமீட்டர். அதனால் ஓகே, ஒன்றும் இஷ்யூ இல்லை, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். எடுக்க போயிட்டுருக்கோம், டாமினோஸ் பீஸா. வாங்க போய்ட்டு இதை பிக்கப் பண்ணிவிட்டு ஒன்று வருவோம். இன்னும் 1 கிலோமீட்டரில் ரெஸ்டாரண்ட் இருக்குது, பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 16 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதோட சரி. நம்ம ஃப்ரெண்டு இங்கே பார்க்க வந்திருந்தோம். ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு கப்ஸா நைட்டு நல்லா புடின்னு ஒன்று பிடிச்சி ஒரு 14 ரூபாய்க்கு செலவாச்சு.
ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ இப்போ மறுபடியும் போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். 1 ஹவர் இல்லை 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் கிட்ட சம்திங் இருக்கும். இப்போ நம்மளுடைய மெயின் ரோட பிடிச்சாச்சு. இப்போ அகைன் பறக்க ஆரம்பிக்கலாம். எங்கெங்கே ஆர்டர்ஸ் வருதோ இதை அச்சீவ் பண்ணும்போது நாக் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஜிஃபேம். ஓகேவா? ஸோ வாங்க போகலாம். லெட்ஸ் கோ. ஸோ ரோலி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கிளம்பியாச்சு. எங்கே அப்படின்னா நேராக 9 கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 18வது ஆர்டரு. ஸோ இதை எடுத்துகிட்டு போவோம். நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த அண்ணன் ரூமுக்கு இந்த தெரு வழியாக உள்ளே போனால் கூட அப்படியே அண்ணன் ரூமுக்குள்ளே போயிடலாம். பட் நோ, நம்மளுக்கு வண்டி ஓட்டணும். அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்கப்பா 7:59 8 ஆகிடுதுங்க. 8 ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ வாங்க கம்ப்ளீட் பண்ணுவோம். டார்கெட். ஸோ ரூம் தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். கையில் ஒன்றுமே காசு இல்லாதனால ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த அடுத்த மாதம் சம்பளம் வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரீ ஆகிடும். ஏன்னா இந்த வண்டிக்காக ஒருத்தன்ட்ட ஒரு 1900 ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கியிருந்தேன். அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் இந்த 30ஆம் தேதி வாடகை வேறு வருது. வண்டிக்கு வாடகை வேறு நேரில் போய்ட்டு பே பண்ணிவிட்டு வரணும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க. ஓகே கைஸ், ஸோ ரோலியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20வது ஆர்டர் வந்து தூக்கியாச்சு. காஃபி ஷாப்பு மறுபடியும் அதே தரிக்கு ரேஸு 6 கிலோமீட்டர் போட்டிருக்கான். என்னன்னு தெரியல, இன்றைக்கி 6 கிலோமீட்டராக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏய், நம்ம செல்லக்குட்டியில் லைட் எரியுதுப்பா. எப்படி இது சாத்தியம்? ஓ உள்ளே ஆமாம், என் பொண்ணுக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். அதனால தான். இந்த பாருங்கள், இந்த ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், இந்த காஃபி ஷாப் தான் இதுதான். சரி வாங்க எடுத்துகிட்டு போவோம். ஸோ நம்ம லக்குக்கு இந்த இடத்த விட்டு உழுவ மாட்டாங்க போலக்குது. இப்போ தான்டா இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து கொண்டுட்டு போனேன். மறுபடியும் இந்த 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 பைபாஸ்லேருந்து வரேன். இந்த பைபாஸ் வந்து இப்படி எப்படியாவது ஏரியாக்குள்ளே ஓடிடலான்னு பார்க்குறேன். நிப்பாட்டிட்டான். இதோட ரெண்டாத்திர நிப்பாட்டிட்டான் ஒய்யால. சரி ஓகே, நமக்கு தேவை நம்ம டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும். 20 முடிச்சிருக்கேன். 21வது எடுக்கிறதுக்காக இப்போ வந்திருக்கேன். வாங்க இப்போ 21வது இது எடுத்துகிட்டு இந்த வாட்டி நம்ம ஏரியாக்குள்ளே தான் போகுது. அதனால் பிரச்சனை இல்லை, பக்கமாக தான் கொடுத்துருக்காங்க. வாங்க கம்ப்ளீட் பண்ணுவோம் ஜிஃபேம். ஸோ 23வது ஆர்டர்னு நினைக்கிறேன். எஸ், 22 முடிச்சாச்சு. 23வது எம்டியில் எடுக்க வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய்ட்டு இப்போ பிக்கப் பண்ணுவோம். நம்ம ஏரியாக்களில் தான் இருக்கோம் இப்போ நம்ம, அதனால் பிரச்சனை இல்லை. பாருங்கள் 22 ரியால். எது எடுத்தாலும் இதுக்குள்ளே போனீங்கன்னா 22 ரியால். கடை பேரே பாருங்கள் 22ன்னு போட்டு வச்சுருக்கிறாங்க. போன ஒரு நாளைக்கு போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் துணிமணிலாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். திறங்கடா டே. ஆர்டரை கொடுத்துட்டு இந்த வழியாக வரும்போது எது நடக்கூடாது நடந்துருச்சு. ரெண்டு ஷவர்மா தூக்கி கொடுத்துட்டா. எவ்வளோ பெரிய ஷவர்மா இங்கே. எப்பப்பா இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கைஸ், இவங்க வந்து எங்கடா எப்பா அரைவட்டு மர்ச்செண்டு. ஓகே கொடுத்தாச்சு. இந்த 2த்தையும் இப்போ நம்ம தூக்கி அவங்கள்ட்ட வந்து வாங்கணும். இவனுக்கு 38, இவனுக்கு 11 38, இவனுக்கு 11 51க்கெல்லாம் கொடுத்தாகணும். சரி வாங்க உள்ளே போயிட்டு இப்போ லைனில் நின்று நம்மளுடைய இதை வாங்கி பாப்பா பெரிய போராட்டமே நடத்தி ஆகணும் கைஸ். இவன் வந்தால் மட்டுமே எப்பயுமே கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும், டேஞ்சராகவும் இருக்கும். அதனால் நம்ம தான் பார்த்து உஷாராக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஷவர்மா ஹவுஸ் மட்டும் ஏன்னா உள்ளே ரொம்ப ரஷ் இருக்கும். ஃபஸ்ட்டு தனியாக ஒரு க்யூவில் போய் நின்று பில்லை வாங்கணும். அதுக்கப்புறம் இந்தாண்டா வந்து அவன்கிட்ட வந்து பொருளை வாங்கணும். ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலை. வாங்க போகலாம். பாப்பா இதை எடுக்கிறதுக்குள்ளே 2மே வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. எப்பயுமே இந்த ஷவர்மா ஹவுஸ் மட்டும் வந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராகவே இருங்க. போயிட்டு அவங்கள நொச்சுன்னு அரிச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா பில் ஒரு பக்கம் வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த பில்லை கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க அந்த பொருள் எங்கே இருக்குன்னு தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. பிகாஸ் ஹெவி ரஷ் இருக்குங்க இந்த ஹோட்டலில். எப்பயுமே ரொம்ப கூட்டம் இருக்கும். ஸோ அவங்களாலே கட்டுப்படுத்த முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். அவ்வளோ பெரிய பிரான்ச் இருக்கும். கிட்டத்தட்ட 100 லேபருக்கு மேலே இந்த ஒரு பிரான்ச்சுக்குள்ளேயே வேலை பார்க்குறாங்கன்னா பார்த்துங்க. பொருளை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு 5 பேர் வேலை பார்க்குறாங்க. பில் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள். அப்புறம் உள்ள கடைக்கு கஸ்டமர் இன்சைடு உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு அது தனி. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப எப்பயுமே பார்த்து நம்ம உஷாராக தான் இருக்கணும். எனிவே என்ன தான் உஷாராக இருந்தாலும் தவறுகள் மனிதரால் தான் நடக்கும். ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு டாமினோஸ்லேருந்து பெப்சி வெறும் 5 லிட்டரு 2.25 லிட்டர் பெப்சி இருக்குல்ல, அதை வந்து 5 டப்பா வாங்கியிருந்தாங்க. அவன் மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் மிரண்டா கேட்டிருக்கான். இந்த டாமினோஸ்காரன் முட்டா பையன் ஹம்தியாத்துன்னு சொல்லுவாங்க, லெமன் உள்ளது, அதை தூக்கி கொடுத்துட்டான். அங்கே போயிட்டு கஸ்டமருக்கு பொருள் மாறி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு 40 ரியால் பிடிச்சிட்டான் சம்மந்தம் இல்லாமல். அதனால் இந்த அளவுக்கு கம்பெனிக்கு அறிவு இருக்கிறது இல்லை. டெலிவரி பாய் என்னப்பா பண்ணுவான்? அவன் என்ன பிரிச்சா பார்ப்பான், என்ன கொடுத்துருக்குறேன் என்ன வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறதா அவன் கொண்டு வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்குறான். அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எனக்கு ஃபைன் போடுறான், பொருள் மாற்றி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு. நான் தான் அப்பீல் பண்ணியிருக்கேன். எனக்கு மர்ச்சன்ட் என்ன கொடுத்தானோ அதை தான் நான் அங்கே கொண்டு போய் கொடுத்துருக்குறேன். நான் ஒன்றும் மாற்றிலாம் கொடுக்கலன்னு. எனக்கு தெரிஞ்ச அப்பீல் அப்ரூவ் ஆகிடணும். அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா -40 ரியால்ன்றது போயிடும். மறுபடியும் என்னன்னு சொல்லி பார்க்கணும். என்னடா முக்கியமான இடத்துல வந்து இப்படி கூட்டத்தை கிளப்பிட்டு நிற்கிறீங்க? ஐயோ எந்த பக்கமாக இது போகுது? இந்த பக்கம் தானே. கொய்யால் உள்ளே பூந்துருவோம் இருங்க. இந்த பக்கம் போகிறதுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும்? உரா வண்டியை உள்ளே விட்டு நம்ம இந்த வழியாக மார்க்கெட் வழியாக உள்ளே போயிடுவோம் ஜிஃபேன். இந்த பக்கமும் அழகான வழி இருக்கிறது, அதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதனால் பிரச்சனையே இல்லை. உள்ளே போய்ட்டு இப்போ இந்த 24 ஆர்டர் 25ம் பின்னாடி வச்சுருக்கேன். 2யும் கொண்டு போய் கொடுத்துடணும். ஆனால் இந்த மாதிரி 2 எடுத்துகிட்டு போகும்போது தயவு செஞ்சு ரொம்ப உஷாராக இருங்க. எந்த நம்பர் எதுன்னு சொல்லிட்டு யாருதுன்னு சொல்லிட்டு பார்த்து உஷாராக அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க.
மாற்றி கீத்தி கொடுத்துட்டிங்கன்னா அது இன்னொரு தலைவலி நமக்கு. அதனால் அதையும் பார்த்துக்கங்க. ஓகேவா? சரி வாங்க போகலாம். ஜி ஃபேம். ஸோ ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா 26 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இருக்கிறதுலே ஹையஸ்ட் டார்கெட்டில் இன்னொரு 4 பண்ணி தான் 30 ஆயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ எஸ் செம்ம டயர்டு. மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12, 10, 12, 15, 20 எவ்வளோன்னு தெரியல, 12 ஆக போகுதுங்க. இங்கே பாருங்கள். ஸோ 12 ஆக போகுது. எஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி டெலிவரி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைக்கி சந்திக்கல. ஆமாம் 44 ரியால் மைனஸில் போயிடுச்சு. இங்கே பாருங்கள். சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதை காட்டுறதுக்கு தான். இன்பாக்ஸ் இங்கே பாருங்கள். வயலேஷன் டிடெக்டட் ஒரு 15 ரியால் பிடிச்சாங்க. எதுக்கோ தானே பிடிச்சிருந்தாங்க எங்கேயோ. இது டெலிவரி வந்து வேறு ஏதோ நான் மாற்றி பண்ணிட்டேன்னு. இங்கே பாருங்கள். ராங் ஐட்டம்னு சொல்லி ஃபுல் ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க கஸ்டமருக்கு. அத்தனை 5 பாட்டில் மிரண்டாவையும் வாங்கி குடிச்சு இதுக்கு 50 ரியாலு 40 ரியாலு என்கிட்ட பிடிச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள். 40 ரியாலு ஒன்ட்டு வந்து பிடிப்போன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 15 ரியாலு வயலேஷனுக்கு மொத்தம் 55 ரியாலு ஃபைன் அடிச்சு விட்ருக்குறாங்க. என்னத்தன்னு சொல்கிறது? இதெல்லாம் எங்கே போய் புலம்புறது? கஸ்டமருக்கும் கொஞ்சமாவது தோணணும். டெலிவரி பாய் என்ன பண்ணுவான்? கடைக்காரன் கொடுத்தான்னா கடைக்காரன் மேலே நீ கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு என்கிட்ட பைசா வசூல் பண்ணிடுச்சிங்க. எனிவே ஜிஃபேம் பார்ப்போம். இதெல்லாம் அடிக்கடி நடக்கிறது தான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் அடுத்த வீடியோவில் மறுபடியும் வந்து நம்ம சந்திக்கலாம். பாய்.